வெல்கம் டு கணினியாகா. நம்ம இந்த செஷனில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, லினக்ஸ் எசென்ஷியலில் ஃபைல்ஸ் எப்படி கம்பேர் பண்ணி பார்க்குறத பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா, 2 ஃபைல்ஸ் இருக்குது. ஸோ 2 ஃபைல்ஸ்க்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறதுக்கு ஒரு கமாண்ட் இருக்குது. அந்த என்ன கமாண்ட் பார்த்தீங்கன்னா டிஃப்னு ஒரு கமாண்ட் இருக்குது. சரிங்களா, ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம எப்படி கம்பேர் பண்ணுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஏற்கனவே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு க்ரோனின்னு ஒரு ஃபைல் காப்பி பண்ணி வச்சுருக்கோம். சரிங்களா, இப்போ கேட் க்ரோனின்னு ஒரு ஃபைல் என்டிபியோட கான்ஃபிகரேஷன் ஃபைல் வருது. ஒரிஜினல் ஃபைலில் நம்ம ஒரு டூப்ளிகேட் ஃபைலில் ப்ரெசன்ட் ஒர்க்கிங் டைரக்டரியில் காப்பி பண்ணி வச்சுருக்கோம். சரிங்களா, இதுதான் அந்த ஃபைல். சரிங்களா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதுக்கு ஒரு டூப்ளிகேட்டடாக இன்னொரு ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். crony.conf crony.newன்னு கொடுக்குறேன். ஓகேங்களா, ஓகே. ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன், crony.newவில் ஒரு லைனை ஆட் பண்ணுறேன். ஓகே, எக்கோ ஹலோன்னு சொல்லிட்டு ஒரு லைனை நான் ஆட் பண்ணுறேன். ஓகே, இந்த ஃபைலில் போயிட்டு லாஸ்ட் லைனுக்கு அப்புறம் இது ஆட் ஆயிரும் உங்களுக்கு ஹலோங்கிறது. ஓகே, எந்த ஃபைலில் இது பண்ணுறேன், நியூங்கிற ஃபைலில் நான் ஆட் பண்ணுறேன். ஓகே, இப்போ இந்த ஃபைலில் நான் ஸோ இப்போ இந்த ஃபைலை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம், டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா, crony.confன்னு ஒரு ஃபைல் இருக்கு. ஓகே, ஸோ அதே நான் காப்பி பண்ண என்னன்னு பார்த்தீங்கன்னா crony new, அதில் ஒரு லைன் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 2 ஃபைலுக்கும் டிஃப்ரென்ஸ் என்னன்னு சொல்லிட்டு அதை உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டுவார். ஓகே, ஃபர்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கு, உங்களுக்கு 7 லைன்ஸ் இருக்கு. ரெண்டாவது ஃபைலில் பார்த்தீங்கன்னா ஹலோன்னு ஒரு வேர்டு உங்களுக்கு ஆட் ஆயிருக்கு. சரிங்களா, ஸோ நீங்கள் கேட் போட்டு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், கேட் crony conf பாருங்க. ஓகே, ஸோ இதில் 7 லைன் இருக்கு. ஸோ ரெண்டாவது ஃபைலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூ ஃபைலில் நம்ம ஒன்று ஆட் பண்ணோம், 8வது லைனா. ஓகே, அதான் ஹலோ. ஸோ அப்போ 8வது லைனில் அது ஆட் ஆகிருக்கு தான் உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே பண்ணி காட்டுது. ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கும் போது நமக்கு என்ன வருது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃபைலில் 7 லைன்ஸ் இருக்கு. செகண்ட் ஃபைலில் உங்களுக்கு 8வது ஒரு லைன் ஆட் ஆயிருக்கு. அது எந்த லைன் பார்த்தீங்கன்னா ஹலோங்கிற ஒரு வேர்டு ஆட் ஆகிருக்குன்னு உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுது. ஓகே, ஸோ அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா, அதே ஃபைலில் நான் என்ன பண்ணுறேன், எடிட் பண்ணுறேன். சார் எடிட் பண்ணுறேன், என்ன கமாண்டு, விஐ கமாண்ட். சரிங்களா, விஐ crony.new ஃபைலில் நான் ஒரு எடிட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், 1ன்னு இருக்கிறத நான் 2ன்னு சேஞ்ச் பண்ணிடுறேன். ஓகே, ஐ கொடுத்து இன்சர்ட் பண்ணிங்கன்னா இன்சர்ட் ஆகிடும் லைன். அப்புறம் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம், :WQ உங்களுக்கு சேவ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ கம்பேர் பண்ணி பாருங்கள், டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பாருங்கள். DIFF crony conf இன்னொரு ஃபைல் என்ன, அந்த கம்பேரிசன் இன்னொரு ஃபைல் என்னது, டூப்ளிகேட் ஃபைல் crony.new. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மாடிஃபிகேஷன் நடந்திருக்குன்னு சொல்லுது. தேர்ட் லைனில் பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாக என்ன இருந்ததுன்னா மேக் ஸ்டெப் லெஸ் தென் இருந்ததுன்னா பழசு, கிரேட்டர் தேன் இருந்ததுன்னா உங்களுக்கு நியூவாக அந்த லைன் சேஞ்ச் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஸோ லெஸ் தேனில் ஃபர்ஸ்ட் எப்படி இருந்திருக்கு, மேக் ஸ்டெப் 1.03 இருக்கு. ஸோ செகண்ட் நம்ம சேஞ்சஸ் என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அந்த 1.03 2.03 சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னா வருது. ஸோ லெஸ் தேன்ங்கிறது
ஓல்ட் லைன், கிரேட்டர் தேன் வந்திருக்கிறது வந்து நியூ லைன். சரிங்களா? ஓகே. 8வது லைனில் ஆல்ரெடி நம்ம ஹலோங்கிற வேர்டை ஆட் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ இதெல்லாம் டிஃபரன்ஷியேட் பண்ணி 2 ஃபைலில் பார்க்குறது. ஸோ இது ஒரிஜினல் ஃபைல் நமக்கு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கான்ஃபிகரேஷன் ஃபைல், அதுக்கும் இது என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா etc crony. ஓகே. ஸோ இதான் வந்து ஒரிஜினல் ஃபைல் லொக்கேஷன். நம்ம இதை வந்து காப்பி பண்ணி இங்கே வச்சுருக்கோம் இன்னொரு ஃபைல் ஆட்டு. ஸோ அது பாருங்கள் உங்களுக்கு அதில் வந்து உங்களுக்கு கமாண்டட் லைன்லாம் என்ன இருக்கும் டெலீட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இந்த ஃபைல். சரிங்களா? இப்போ இந்த ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் பாருங்கள். ஸோ ஒரிஜினல் ஃபைலில் வந்து உங்களுக்கு வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஸோ இதில் 4, 5 டெலீட் பண்ணியிருக்கு. crony.confல வந்து ஒரிஜினல் ஃபைலுக்கும் இந்த ஃபைலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஃபைல் அதே சேம் ஃபைல் தான் இது, ஆனால் இதில் என்ன பண்ணியிருக்கோம் நம்ம கமாண்ட் லைனு அப்புறம் வந்து பிளாங்க் ஸ்பேஸ்லாம் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ அதான் வந்து உங்களுக்கு 4, 5 டெலிட்டடு, அப்புறம் 7, 9. ஸோ என்னென்ன லைன்ஸ்லாம் உங்களுக்கு டெலீட் ஆகிருந்தது வந்து உங்களுக்கு இங்கே வந்து கம்பேர் பண்ணி உங்களுக்கு அவுட் புட்டு இதுதான். ஓகே. ஸோ இப்போ இது வந்து டெக்ஸ்ட் ஃபைலில் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி கம்பேர் பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ இதே இது வந்து பைனரி ஃபைலில் எப்படி கம்பேர் பண்ணுறது டிஃபரன்ஷியேட் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். ஓகே. ஸோ நம்ம டெக்ஸ்ட் ஃபைல் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்த்துட்டோம், கம்பேர் பண்ணி பார்த்துட்டோம். இப்போ பைனரி ஃபைலை எப்படி வந்து நம்ம கம்பேர் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். ஓகே. RPM ஹைஃபன் வெரிஃபை பண்ணுறேன், ஒரு ஃபைலை வந்து நான் வெரிஃபை பண்ணுறேன். சரிங்களா? RPM ஹைஃபன் v crony. ஓகே. டாட் cronyங்கிற கமாண்டை வந்து வெரிஃபை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு செக் எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு வெரிஃபை பண்ணி cronyங்கிற கமாண்டை வந்து உங்களுக்கு வெரிஃபை பண்ணணும். ஓகே. ஸோ அதே மாதிரி இப்போ MD5 சம் யூசர் bin பாஸ்வேர்ட். ஓகே. ஸோ இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5D9E லாஸ்ட்ல 76ன்னு உங்களுக்கு எண்ட் ஆகுது. சரிங்களா? ஸோ இது MD5 இதை வந்து நான் என்ன பண்ணுறேன் சர்வர் 1ல் இது பண்ணுறேன். ஓகே. சர்வர் 1 இப்போ SSH நான் இன்னொரு சர்வரை கனெக்ட் பண்ணுறேன், சர்வர் 2-வை. ஓகே. SSH 192.168 1.107. okay. Yes. பாஸ்வேர்ட் டைப் பண்றேன். ஸோ இப்போ வந்து நம்ம MD5 செக் பண்ணலாம். MD5 ஸோ இந்த சர்வரில் இப்போ நம்ம 2வது சர்வரில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ சர்வர் 1லேருந்து சர்வர் 2க்கு கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து அந்த சர்வர் 1ல் உள்ள MD5 வேல்யூ வந்து பாஸ்வேர்டு வேல்யூ வந்து சர்வர் 1ல் வந்து காப்பி பண்ணியிருக்கோம். இப்போ அது வழியாக நம்ம சர்வர் 2-வை SSH வழியாக கனெக்ட் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா சர்வர் 1ல் வந்து பாஸ்வேர்டு அந்த இதோட வேல்யூ வந்து MD செக்ஷன் வேல்யூ வந்து 5D9E ஆரம்பிச்சு 76ல் வந்து உங்களுக்கு எண்ட் ஆகுது. சரிங்களா? ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் சர்வர் 1ங்கிற ஒரு இதுக்கு வந்து அப்பன் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இப்போ என்ன பண்ணோம் SSH கொடுத்து சர்வர் 2-வை கனெக்ட் பண்ணுறோம். ஸோ அதில் உங்களுக்கு என்ன வேல்யூ வருதுன்னு பாருங்க. யூசர் bin பாஸ்வேர்ட். ஓகே. ஸோ உங்களுக்கு 2 வேல்யூவும் சேமாக தான் இருக்கும். 590.9E அதே இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுலேயும் 590 இதில் வந்து
4976. அதே இது பார்த்தீங்கன்னா இதுவும் 4976. சரிங்களா? ஸோ ஏன்னா நாங்கள் வந்து நம்ம சர்வர் 1க்கு இது பண்ணியிருக்கோம். ஸோ இதுலேருந்து இதை வந்து உங்களுக்கு கம்பேர் பண்ணும்போது MD5 சம் செக் பண்ணும்போது ஒரே வேல்யூ சரிங்களா? ஸோ இப்போ நான் சர்வர் 2 விட்டு சர்வர் 1க்கு திருப்பி அகைன் இது பண்ணணும்னா எக்ஸிட் கொடுத்தீங்கன்னா சர்வர் 1க்கு வந்து உங்களுக்கு இதாயிரும் உங்களுக்கு. ஓகே. ஸோ இந்த இதில் வந்து நம்ம வந்து ஒரு பைனரி டெக்ஸ்ட் ஃபைலை எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்குறது, அப்புறம் வந்து பைனரி ஃபைலை எப்படி கம்பேர் பண்ணுறத பற்றி பார்த்துருப்போம். சரிங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு கமெண்ட் பற்றி பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.